ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலில் உங்களுடைய முகம் ரொம்ப ரொம்ப கருமையாக வறண்டு போய் பருக்கள் அதிகமாக இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. உங்கள் வீட்டில் தக்காளி இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தக்காளி எடுத்து சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதோட சென்டர் பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி அதோட சாறை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1, காய்ச்சாத பால் 2 டீஸ்பூன், அதில் காட்டன் பால் கொஞ்சமாக போட்டு காட்டன் பால் எடுத்து உங்களோட முகத்தில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் அப்படி மசாஜ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் மசாஜ் பண்ணுறதால பாலில் இருக்க லாக்டிக் அமிலம் தூசு மற்றும் கிருமியை அகற்றும். ஸ்டெப் 2, கோகோ பவுடர் 1/2 டீஸ்பூன், ஓட்ஸ் பவுடர் 1/2 டீஸ்பூன், தக்காளி சாறு 1 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுடைய முகத்துக்கும் கழுத்துக்கும் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். 1லேருந்து 2 நிமிஷம். இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணுறதால உங்கள் முகத்தில் இருக்க கருமை மறைந்து உங்களுடைய ஸ்கின் ரொம்ப பிரைட் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்த செல்களையும் இது ரிமூவ் பண்ண உதவியாக இருக்குது. கோகோ பவுடரில் இருக்க விட்டமின் சி மற்றும் இ செல்கள் சேதமடைவதை தடுக்கும், சுருக்கங்களையும் மறைக்கும். ஸ்டெப் 3, சுடு தண்ணீரில் ஒரு காட்டன் துணி போட்டுட்டு அந்த காட்டன் துணி எடுத்து உங்களோட முகத்தில் 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே ஸ்டீம் பண்ணுங்கள். இதனால் உங்கள் முகத்தில் இருக்க போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸ்டெப் 4, தக்காளி சாறு 1 டீஸ்பூன், கற்றாழை ஜெல் 1/2 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி உங்களோட முகத்தில் அப்ளை பண்ணி 5லேருந்து 10 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். ஃபேஷியலில் மசாஜ் ஸ்டெப் ரொம்ப 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 முக்கியமான ஸ்டெப்புங்க. இந்த மசாஜ் ஸ்டெப்போட டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் வீடியோட ஒரு லிங்க்கு கமெண்ட்குள்ளே கொடுக்குறேன். அதை பாருங்கள். அதில் மசாஜ் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதால நம்மளுடைய முகத்தில் இருக்க கொலாஜன் தூண்டப்பட்டு நம்ம ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக க்ளோவாகுங்க. இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதால சுருக்கங்கள்லாம் கம்மியாகி இளமையாக இருக்கும் முகம். தக்காளியில் இருக்க லைக்கோபீன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் பருக்களை அழிக்கும், துளைகளை இறுக்கமாக்கும், துளைகளை ஆழமாக சுத்தமாக்கும், நம்ம ஸ்கின்னை ரொம்ப ரொம்ப பிரைட்டாகி ஈரப்பதமும் வைத்துக்கொள்ள உதவியாக இருக்குது. ஸ்டெப் 5, தக்காளி சாறு 3 டீஸ்பூன், தேன் கொஞ்சமாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுடைய முகத்தில் அப்ளை பண்ணிடுங்க. உங்களுடைய ஸ்கின் ஆயிலி டைப்பாக இருந்தால் கொஞ்சமாக முல்தானி மட்டி சேர்த்துக்கங்க. ட்ரை ஸ்கின் இருக்கவங்க முல்தானி மட்டி கூட ஆலிவ் ஆயில் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணி காஞ்சதும் மிதமான தண்ணீரில் வாஷ் பண்ணிவிடுங்க. அடுத்தது கூலான தண்ணீரில் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாக சொல்கிறோம், அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக பிரைட்டாக இருக்குங்க. லாஸ்ட் ஸ்டெப் ரோஸ் வாட்டர் இல்லை கற்றாழை ஜெல் இருந்தால் அப்ளை பண்ணிவிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மேட்ராஸ் பியூட்டி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப 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 நன்றி.